ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள். இன்று 23/1/2019 புதன்கிழமை, தை மாதம் 9ஆம் நாள். தேய்பிறை துவிதியை திதி காலை 7:10 வரை, பின்னர் திருதியை. நட்சத்திரம் மகம் இரவு மணி 8:47 வரை, பின்னர் பூரம். யோகம் சௌபாகியம் இரவு மணி 9:58 வரை, வனிதை கரணம் 1:41 வரை, பின்னர் விஷ்டிகரணம். ராகு காலம் காலை 12:20 முதல் பகல் 1:47 வரை. யமகண்டம் மாலை 8:02 முதல் 9:28 வரை. குளிகை காலை 10:54 முதல் 12:20 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள்: அஸ்வினி மகம் மூலம், பரணி பூரம் பூராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம், மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், புனர்பூசம் விசாகம் புரட்டாதி, ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள்: மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், கும்பம், மீனம் ஆகியவை ஆகும். தைரியகாரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட தைரியமும் துணிவும் சுறுசுறுப்பும் மிக்க மேஷராசி அன்பர்களே, இன்று பயணங்களில் கவனம் தேவை. குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவைப்படலாம். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டு பெறாது. அரசால் ஆதாயம் கிடைக்க அதிக பிரயாசைப்பட வேண்டியிருக்கும். நண்பர்களே பகையாகக்கூடும். கௌரவ குறைவு ஏற்படாவண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. துன்பம் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. அசுரகுரு சுக்கிரனை அதிபதியாக கொண்ட காதல் விவகாரங்கள், இசை மற்றும் கலையார்வம், சினிமா, நாடக ஆர்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, இன்று எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மனக்கவலை மற்றும் சந்தோஷமற்ற வாழ்க்கையும் அமையும். பயந்த நிலையும் ஏற்படும். அரசு ஆதரவு உண்டு. வீட்டில் திருடு போகாவண்ணம் இருக்க பொருட்களை பாதுகாப்பது நல்லது. எந்த காரியங்கள் செய்யும் முன்பும் யோசித்து செய்யுங்கள். அன்னையின் ஆரோக்கியத்தால் சிறப்பு கவனம் தேவை. நன்கு பழகியவர்களே மோசம் செய்வர். எனவே எவரிடமும் எச்சரிக்கையாக இருக்கவும். தான் உண்டு தன் வேலையுண்டு என இருப்பது நல்லது. தடைகளால் ஆர்வம் குறையும். எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். சந்தோஷமற்ற வாழ்க்கை உண்டு. மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முன்னேற முயலுங்கள். புத்தி கூர்மை, ஞானம் அதிகம் பெற்ற அனைவரிடமும் எளிதாக பழகக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இன்று வெற்றி மேல் வெற்றி கிட்டும். அதிக தனலாபம். புதிய நண்பர்கள் அமைவர். எதிர்பாலர்பால் ஈர்ப்பு ஏற்படும். மனத்தம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். மனைவியும் மறுக்காமல் அதிகம் ஒத்துழைப்பாள். தன்னம்பிக்கை கூடும். அன்பு சகோதரர்களால் அதிக உதவி உண்டு. முகநூல் மூலமாக புதிய நண்பர்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை அதிகரிக்கும். பணவரவு உண்டு. எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மாணவர்களுக்கு மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். அன்பு செலுத்துவதில் மிக விசுவாசம் உள்ள, கபடற்ற, உண்மையுள்ள, மிக பிரியமுள்ள கடகராசி அன்பர்களே, இன்று சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். எதிர்பார்த்த இனங்களில் பணவரவு தாமதப்படும். எதையும் சாதிக்கும் திறமை பெறுவீர்கள். செலவுகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் அக்கறை கொள்ளுங்கள். சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். கருத்து வேறுபாடு ஏற்படாதிருக்க நண்பர்களுடன் சுமூகமாக இருத்தல் அவசியம். வண்டி வாகனங்களில் செல்கையில் வேகத்தை குறைத்து வேகமாக நடக்கவும். தன்னம்பிக்கையோடு இருங்கள். குடும்பத்தாரிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது.
கவனமாக படித்தால் தடைகளை தகர்த்தெறியலாம். எதிர்பார்த்த தனவரவுகள் இருக்காது. மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். வாக்குவாதத்தால் வீண் பகை ஏற்படும். உடை விஷயத்திலும் ஆபரணங்கள் விஷயத்திலும் ஒருபோதும் திருப்தியடையாத சிம்மராசி அன்பர்களே, இன்று தனவரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். புத்தி சாதுரியம் மற்றும் வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். வாகன யோகம் ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். உங்கள் செயல்வேகம் காரணமாக சம்பாத்திய நிலை உயரும். கடினமான செயல்களை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள். குடும்பத்தில் திருப்தி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். சாந்த குணமுடைய, பந்தபாசம் மிக்க, சுறுசுறுப்பு மிக்க, விட்டு கொடுக்கும் மனமுடைய கன்னிராசி அன்பர்களே, இன்று தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் தவிர்க்க முடியாததாகும். பெண்களால் விரைய செலவுகள் ஏற்படும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். புதிய பொருட்களை தேவைப்பட்டால் மட்டும் வாங்கவும். உறவுகள் செயலால் வெறுப்பு ஏற்படும். கோபத்தால் வம்புகளை விலைக்கு வாங்காதிருப்பது நல்லது. வெற்றிக்கு கடின உழைப்பு தேவை. குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். திறமையுடன் செயல்பட்டாலும் இகழ்ச்சியே மிஞ்சும். வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபங்கள் குறையும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். புத்திமான், மரியாதைக்குரிய, இனிமையாக பேசக்கூடிய துளாராசி அன்பர்களே, இன்று தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பெண்களால் நன்மை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியடைவீர்கள். சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையும். அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து, கௌரவம் உயரும். விவசாயிகளுக்கு ஆதாயம் கிட்டும். செய்தொழில் வியாபாரம் நன்றாக நடந்து லாபம் பொங்கும். மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள். திரண்ட தோள்களையும் வலிமையான கால்களையும் வேகமான நடையும் உடைய விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று புதிய உத்தியோக வாய்ப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். அரசு துறைகளின் மூலமாக எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும். தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுகள் வருகையால் மனம் மகிழும். வருமானம் கிடைக்கும். விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையால் பொருள்களின் விற்பனை சூடுபிடிக்கும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். வீட்டிலேயே இல்லாமல் வெளியில் சுற்றித் திரிவதை விரும்பக்கூடிய குழந்தைகள்பால் பாசத்தை பொழியக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இன்று இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். நம்பிக்கையுடன் தெய்வத்தை தொழ இன்னல்கள் குறைந்து புதுத்தெம்பு பிறக்கும். பாக்கியவிருத்தியால் மகிழ்ச்சியான நாளாக அமையும். விரும்பிய பொருட்களெல்லாம் வீடு வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கலாம். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிலருக்கு திடீர் பயணங்களும் ஏற்படலாம். பல வகையிலும் பணம் வந்து குவியும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. இனிய வாகன யோகமும் ஏற்படும். இனிய பேச்சு சாதரித்தால் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அரசால் ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு தங்கள் நண்பர்கள் சந்திப்பால் இன்பம் கூடும். தெய்வபக்தியால் மன நிம்மதி ஏற்படும். எடுப்பான மூக்கும் கனமான கழுத்தும் கரிய கேசமும் உடைய மகர ராசி அன்பர்களே, இன்று நேர்மையாக நடக்க வேண்டிய நாள். மனைவியின் கலகத்தால் பகை ஏற்படும். அக்கம்பக்கத்தாருடன்
அன்பாக பழகவும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயல்படாமல் எதையும் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. சிலருக்கு உடன் பணிபுரிபவர்களால் வேலையில் தொந்தரவுகள் எழலாம். அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்யக்கூடாது. தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். உடன்பிறப்புகளுடன் சுமூகமாக செல்வது நல்லது. அசைவ விரும்பிகளுக்கு அஜீரண தொல்லைகள் எழலாம். சிலருக்கு பணியில் இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி, சகோதர விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும். மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத்தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்திக் கொள்வர். நீதிபதி போன்ற பதவிகளை வகிப்போரும் வேதாந்தம், தத்துவம், ஞானம் ஆகியவற்றில் ஈடுபாடுடைய கும்பராசி அன்பர்களே, இன்று பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள், அலங்காரப் பொருட்கள் சேரும். காதல் ஈடுபாட்டால் கவலைகள் மறக்கும். அரசாங்க ஆதரவு உண்டு. மனதுக்கு பிரியமான மங்கையோடு ஏற்படும் இனிய சுற்றுலா பயணங்களால் இன்புறுவீர்கள். புதிய நண்பர்களால் பல நன்மைகள் ஏற்படும். பெண்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உங்கள் திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரும் பாராட்டையும் பெறுவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுகானுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீர்கள். மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். உண்மையானவரும் சுதந்திர மனப்பான்மை உடைய சமூக அக்கறையுடைய மீனராசி அன்பர்களே, இன்று தனவரவு கூடும். எதிரிகள் பணிவர். எதிர்ப்புகள் குறையும். எண்ணியாங்கு நடக்கும். பெயரும் புகழும் ஓங்கும். புதுப்பெண்ணின் சிநேகம் ஏற்படுவதால் மனமகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து தனவரவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடம் அதிகார பதவி கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள்.